ஆறுமுகம் அப்படின்னு பேர் வரும். 9ஆம் அதிபதி நீர் ராசியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 9ஆம் அதிபதி நீர் ராசியில் இருந்ததுன்னா பக்தவச்சலம் அப்படின்னு பேர் வரும். 3வது இடத்துல குரு இருந்தால் வீரத்தை குறிக்கக்கூடிய இடம், தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அதில் குருன்னு பேர் இருந்தால் வீரகுமார்னு பேர் வரும், வீர விஜய்னு பேர் வரும், பலராம் அப்படின்னு பேர் வரும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் வீரலட்சுமின்னு பேர் வரும். 5ல் குரு இருந்தால் அது சந்தானத்தை குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ சந்தானகுமார் அப்படின்னு பேர் வரும், பாலகுமார் அப்படின்னு பேர் வரும். அதில் 5ல் செவ்வாய் இருந்தால் குழந்தை வேலு அப்படின்னு பேர் வரும். அப்புறம் குரு வலிமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில். அவங்க பேர் சந்தோஷ், ஆனந்த், மகிழன் அப்படின்னு பேர் வரும். ஏன்னா குருங்கிறது இனிப்பை குறிக்கக்கூடியது. இனிப்பு சாப்பிட்டா எல்லோரும் சந்தோஷமாக தானே இருப்பாங்க. அப்போ சந்தோஷ் அப்படின்னு பேர், ஆனந்தமாக இருப்பாங்க, ஆனந்த் அப்படிங்கிற பேர், மகிழ்ச்சியாக இருப்பாங்க, மகிழன் அப்படிங்கிற பேர் குரு வலுவாக இருந்தால் அந்த பேர் வரும். புதன் ராகு சம்மந்தப்பட்டால் பத்மா பத்மாவதின்னு பேர் வரும். ஏன் பத்மா பத்மாவதின்னு பேர் வருது? அதாவது ராகுங்கிறது பாம்பு, புதன்கிறது விஷ்ணு. அப்போ விஷ்ணு பாம்பு படிக்கல் இருக்கிறது பேர் பத்மநாபன் அப்படின்னு பேர். அப்போ அது பத்மா அப்படிங்கிற பேர் தொடர்ந்து வரும். பத்மா பத்மாவதி அப்படின்னு பேர் வரும். குரு கேது சேர்க்கை இருந்தால் குருங்கிறது ராம், கேதுங்கிறது சாமி. இப்போ ராமசாமின்னு பேர் வரும். ரிஷிகளை குறிக்கக்கூடியதான் கேது. ரிஷிகேஷ், கேசத்தை முடிய குறிக்கிறது கேது. அப்போ ரிஷிகேஷ்னு பேர் வரும். குமார் அப்படிங்கிறது குரு, சாமிங்கிறது கேது. அப்போ குமாரசாமின்னு பேர் வரும். இப்போ இது என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்ச சில பெயர்கள் தான்.